ओम श्री कृष्णाय परमात्मने नमः। न प्रहृष्येत् प्रियं प्राप्य नोद्विजेत् प्राप्य चाप्रियं स्थिरबुद्धिरसम्मूढः ब्रह्मविद् ब्रह्मणि स्थितः। भगवान श्री कृष्णர் இந்த ஸ்லோகத்தில் ஞானியின் மனநிலையை கூறுகிறார். ஞானி இல்லறத்தில் இருப்பவராக இருக்கலாம், துறவரத்தில் இருப்பவராக இருக்கலாம், நிறைய செயல்களில் மக்களோடு மக்களாக ஈடுபடுபவராக இருக்கலாம். அவருடைய மனநிலை இந்த உலக இன்ப துன்பங்களின் பொருட்டு எப்படி இருக்கும்? நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில இன்பங்களும் துன்பங்களும் மாறி மாறி வந்து போகின்றன. நமக்கு விருப்பமான பொருட்கள், மனிதர்கள், சூழல்கள் இதெல்லாம் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு இன்பம் வருகிறது. அதே மாதிரி நமக்கு பிடிக்காத விஷயங்கள், மனிதர்கள், சூழல்கள்லாம் போகும்போது எரிச்சலும் வெறுப்புணர்வும் வருகிறது. இந்த விருப்பு வெறுப்பு தான் நம்ம கிட்ட இருக்கிற ரியாக்ஷன். இம்மீடியட்டா வந்து அப்படின்னு ஒரு விஷயத்தை பார்த்து நம்ம சந்தோஷப்படுறதும், ஐயோ வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கி போறதும் பொதுவாக உலகத்துல இதுதான் நம்முடைய ரியாக்ஷன். சாதாரணமா மனிதர்கள் அப்படித்தான் இருக்கும். ஆனா இந்த ஞானி எப்படி இருக்கிறார்? பகவான் இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல சொன்னார் இல்லையா, ஞானிக்கு வந்து கண்ணுக்கு குறைகள் தெரியாது என்பதல்ல, மனதுக்கு புலப்படாது என்பதல்ல, அவர் அதை பொருட்படுத்த மாட்டார். அவரை பொறுத்த வரைக்கும் தன்னோட உடம்பே உண்மை இல்லை, உண்மை இல்லாத உடல், உண்மை இல்லாத உண்மை, அதாவது பொய்யான உடல், பொய்யான உலகம், பொய்யான வாழ்க்கை, ஆனா இதுல தர்மமா விவகாரம் பண்ணணும் என்ற அறிவுடையவர். இதற்கு ரொம்ப உண்மைத்தன்மை கொடுத்து, முக்கியத்துவம் கொடுத்து ஞானி தன்னையும் கஷ்டப்படுத்திக் கொள்ள மாட்டார், பிறரையும் கஷ்டப்படுத்த மாட்டார், தர்மமாக செயல்படுவார். ஞானிய பகவான் எப்படி சொல்கிறார்? பிரம்மவித், மெய்ப்பொருளை அறிந்தவர், பிரம்மணி ஸ்திதஹ, மெய்ப்பொருளிலேயே நிலைத்திருப்பவர். அதாவது மெய்ப்பொருளை அறிந்திருப்பவர்னா ஏதோ ஒரு ஆப்ஜெக்டா அறிந்திருப்பவர் அல்ல, தானே மெய்ப்பொருள், தன்னுடைய உண்மை தன்மை என்பது மெய்ப்பொருள் தான். நான் எங்கும் நீக்கமர நிறைந்த எல்லா காலத்திலும் இருக்கின்ற தூய உணர்வு மெய்ப்பொருள் அப்படிங்கிற ஞானத்தை உடையவர், அதிலேயே நிலைத்திருப்பவர். நிலைத்திருப்பவர்னா என்ன? ஸ்திதகனா ஆழமான மனசுல அது ஊறி இருக்கு, நிஷ்டை உடையவர். நிறைய நிதித்தியாசனங்கள் செய்து அதுதான் மேலோங்கி இருக்கு இவருடைய மனசுல. வெளியில பார்க்கறதுக்கு விவகாரம் பண்றார், நம்மளை விட ரொம்ப பரபரப்பாக செயல்பாடுகளில் ஈடுபடுபவராக தோன்றினாலும், முழு ஈடுபாட்டுடன் செயல் புரிபவராக தோன்றினாலும், இந்த உலகத்துல வரக்கூடிய ரெஸ்பான்சஸ், ஒரு காரியம் பண்ணா நமக்கு அதுல வெற்றி கிடைச்சதுன்னா ஒரு இன்பம், அது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா ஒரு துன்பம். ஒன்னொன்னுலயும் பாத்தீங்கன்னா இன்பம் துன்பம். வெளியில வந்து லாபம் நஷ்டம், வெற்றி தோல்வி, குளிர் மாறி மாறி இருந்தாலும் இங்க நம்ம கிட்டே இருந்து வர்றது என்ன? இன்பம் துன்பம். நம்ம ஒண்ணு இன்பத்தை அனுபவிக்கிறோம், இல்ல துன்பத்தை அனுபவிக்கிறோம். இந்த ஞானி எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? பிரம்மவித், மெய்ப்பொருளை அறிந்தவர், பிரம்மணி ஸ்திதஹ, மெய்ப்பொருளிலேயே நிலைத்திருப்பவர், ஸ்திர புத்திஹி, ஸ்திர புத்திகினா உறுதியான அறிவுடையவர். என்ன உறுதியான அறிவுனா? இருப்பது ஒரே மெய்ப்பொருள் மட்டுமே, சமமான, மாறாத, எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பது மெய்ப்பொருள் மட்டுமே என்ற ஸ்திர புத்தி, என்ற உறுதியா, ஸ்திர பிரஜ்ஞகான்னு பகவான் சொன்னார் இல்லையா இரண்டாவது அத்தியாயத்தை, ஸ்தித பிரஜ்ஞகா, ஸ்திர புத்திஹி, உறுதியான அறிவுடையவர், அசம்மூடக, கொஞ்சம் கூட குழப்பமற்றவர், மோகமற்றவர், மயக்கமற்றவர். நிறைய நேரம் எல்லாம் தெரியும், ஆனாலும் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு, அப்படி இல்லை. அவருக்கு எல்லா நேரமும் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அவரால் வந்து அதற்கு மேல் உண்மைத்தன்மை கொடுக்க முடியாது. இந்த உலகத்திற்கு, உறவுகளுக்கு, உடலுக்கு, இதுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து பொய்ப்பொருள், இதெல்லாம் வெறும் தோற்றம், இது உண்மையல்ல என்ற ஆழமான அறிவை உடையவர். அசம்மூடக, பிரம்மவித்து பிரம்மணி ஸ்திதஹ ஸ்திரபுத்தி அசம்மூடக, இந்த மயக்கமற்ற அந்த ஞானி பிரியம் பிராப்பிய ந பிரஹ்ருஷ்யேத், தனக்கு விருப்பமானவற்றை அடைந்து அப்படியே உற்சாகத்துல அப்படி துள்ளி குதிக்கிறது இல்ல, ஓகே அப்படின்னு சந்தோஷப்படுறார். வெளியில பாக்குறதுக்கு அவர் சந்தோஷப்படுற மாதிரி இருந்தாலும் அவருடைய சந்தோஷத்துக்கு காரணம் வெளியில இருக்கிற பொருள் அல்ல, தானே ஆனந்த ஸ்வரூபம், தானே அந்த நிறைவான ஆனந்த கடல் என்பதை உணர்ந்திருக்கிறார். வெளியில சும்மா டிரான்சாக்ஷன்ல மற்றவர்களுக்காக சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் அப்பிரியம் பிராப்பியன்னா உத்விஜேத் தான் ரொம்ப முக்கியம். தனக்கு விருப்பம் இல்லாததை, தனக்கு வந்து உகந்ததாக இல்லாததை, தனக்கு வெறுப்புக்குரியதை அடைந்து ந உத்விஜேத், உணர்ச்சி வசப்பட்டு கோவப்படுவதில்லை, எரிச்சல் அடைவதில்லை. ரெண்டுமே. சில பேர் வந்து இதுதான் ரியாக்ஷன் தான் பெரிய ப்ராப்ளம். வெளியில வந்து எல்லாருக்குமே ஒரே மாதிரிதான் பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இருக்கோம்னா சில பேர் ரொம்ப அதிகமா ரியாக்ட் பண்ணுவாங்க இல்லையா? ஞானி அப்படி ஜீரோ ரியாக்ஷன், ஒன்லி ரெஸ்பான்ஸ். இவர் வந்து இன்பத்தில் துள்ளாமலும் துன்பத்தில் துடிக்காமலும் இருக்கிறார். அதெல்லாம் நம்ம சும்மா படிச்சுட்டு போகிற விஷயம் இல்ல.
ஞானி இப்படித்தான் இருப்பார். ஏதும் திருவருளின் இச்சையாம் அப்படின்னு தாயுமானவர் பாட்டுல வரும். அது மாதிரி என்ன நடந்தாலும் சரி, அது வந்து இப்படி நடக்கிறது அப்படின்னு விட்டுட்டு அதுக்கு ஓவரா வந்து அதன் மீது அதனால வந்து மனச காயப்படுத்திக்கிறது, அதனால ரொம்ப சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறது, இல்ல அதனால ரொம்ப உடைஞ்சு போய் டிப்ரெஷன்ல விழுறது, அந்த இதுக்கெல்லாம் போக மாட்டார். மற்றவர்களையும் காயப்படுத்த மாட்டார், தானும் தன்னை காயப்படுத்திக் கொள்ள மாட்டார். எப்பேற்பட்ட ஒரு விடுதலை இந்த ஞானம் தருகிறது. ஏன்னா இதை பார்க்கும்பொழுது இதெல்லாம் இது சினிமா படம். நம்முடைய கனவு ஒவ்வொரு நாளும் இதை மறக்கக்கூடாது. இந்த உலக வாழ்க்கை என்பது என்ன? என்னுடைய உடல் வாழ்க்கை, என்னுடைய மனம், அது போடுகின்ற திட்டங்கள், அது காண்கின்ற கனவுகள், என்னுடைய உறவுகள், இந்த வாழ்க்கை நான் எதை ரொம்ப உண்மைன்னு பிடிச்சிட்டு இருக்கேனோ இதெல்லாம் இந்திர ஜாலம், கனவு, காணல் நீர் அப்படிங்கறது ஆழமா அவருக்கு புரிஞ்சிருக்கிறதுனால, இதுல இப்ப சினிமால வந்து சில சமயம் நம்ம சினிமால அப்படியே ஒன்றி போய் அழுவோம். அது உண்மையா? கொஞ்ச நேரத்துல கண்ணை தொடச்சிட்டு வந்து பாப்கார்ன் சாப்பிடல, அந்த மாதிரி ஞானி வந்து இந்த உலகத்தையே தன்னுடைய உடலில் நடைபெறுகின்ற மாற்றங்களை கூட உலகத்தில் நடைபெறுகின்ற மாற்றங்களையும் சேர்த்து அவர் வெறும்னா ஒரு கனவு போன்றுதான் பார்க்கிறார். வெறும் தோற்றம் என்பதை அறிந்திருக்கிறார். அதனால அளவுக்கு அதிகமாக உண்மைத்தன்மை அவர் கொடுப்பதில்லை, முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. உண்மைத்தன்மை கொடுப்பதே இல்லை, முக்கியத்துவம் அளவுக்கு அதிகமாக கொடுக்கும். எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் அவர்கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் வரும். திருவள்ளுவர் சொன்னார் இல்லையா, இன்பத்துள் இன்பம் விழையாதான், துன்பத்துள் துன்பம் உறுதல் இலன். அந்த குறளுக்கு இலக்கணமாக இந்த ஞானிகள் திகழ்கிறார்கள். ஆக இன்ப துன்பங்களால் பாதிக்கப்படாமல் இருக்க முடியும். உண்மையை உணர்ந்தாலொழிய இந்த நிலை சாத்தியமில்லை. நானே மெய்ப்பொருள் என்ற ஞானம் உறுதியாக, ஆழமாக, நிஷ்டையாக இருக்க வேண்டும். சும்மா ஏதோ புக்ல படிச்சு எனக்கு தெரியும் நான் மெய்ப்பொருள், அப்படி இல்லை. நானே மெய்ப்பொருள், இதெல்லாம் வெறும் தோற்றம் என்பது நன்றாக உணரப்பட்டால் இன்ப துன்பங்களால் பாதிக்கப்படாமல் இருக்க முடியும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் தத்சத். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.